ஆமா அத்தை, உங்களை பார்த்து தான் மாமா கண் முழிப்பாரு. எழுந்த உடனே உங்களை தான் அத்தை கேட்பாரு. நீங்க கூட இல்லைன்னா நாங்க என்ன பதில் சொல்றது? வாங்க அத்தை, வந்து மாமாவை பாருங்க வாங்க. அன்பே நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா. என்னே, போன வாரம் வாங்கிட்டு போன கத்திரிக்காய் எல்லாம் சொத்த கத்திரிக்காய். எங்க அக்கா எங்களை கேட்காத கேள்வியா கேட்டு போச்சு. ஒழுங்கா நல்ல கத்திரிக்காயை அள்ளி போடுங்க, இல்லைன்னா இனிமே உங்க கடைக்கு வரமாட்டாமா. என்னக்கா இப்படி சொல்லிவிட்டியே? பார்த்து உங்களுக்காக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன போய் இப்படி சொல்றீங்களே? என்னத்த பார்த்து எடுத்து போட்டீங்களோ? பார்த்து எடுத்து போட்டதான் எல்லாம் சொத்தையா இருக்காக்க. நல்லதா பார்த்து புறக்கி போடுங்க, இல்லைன்னா அடுத்த முறை உங்க கடையை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்து கடைக்கு போக வேண்டியது வரும். இந்த முறை இறக்குமதி எல்லாமே தோட்டத்து கத்திரிக்காய், சும்மா பளபளன்னு எப்படி இருக்கு பாருங்க. இந்த வாட்டி சொத்தையே வராது. கொண்டுட்டு போய் தேனாட்டம் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு வீட்டுக்கு சாப்பிடலாம். மாட்டுக்கு போடாத அளவுக்கு வச்சிருந்தா சரிதான். போடுங்க போடுங்க. ஓய் மனசாக்கா, என்னடி அண்டையில் அந்த ஆளுக்கு ஒரு முடி கருப்பு முடி இல்லை, கழுத ஐயானு கூப்பிட வேண்டியதானே? இப்ப அதுதான் உனக்கு பட்டுக்கிட்டு போச்சாக்க? இல்லைக்கா, நீ ஐயானு கூப்பிடாம அண்ணேன்னு கூப்பிட்டது கூட பரவாயில்ல. ஆனா அவர் உன்னைய திருப்பிக்கிட்டு அக்கான்னு சொல்றாரு பாரு, அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கணும். ஆமால, அந்த ஆளு நீ அக்கான்னு கூப்பிட்டாருல. அட ஆமாக்கா, நாங்க உன்னை அக்கானு கூப்பிடுறதையே என்னை ஏன்டி அக்கானு கூப்பிடுறியோ போடி வாடின்னு கூப்பிடுங்க, எனக்கு வயசு கூட தெரியுதுங்கிற. அத்தை தண்டி வயசான ஆளு உன்னைய அக்கானு கூப்பிடுறாரு, பேசாம கேட்டுக்கிட்டு ஹேன்ற. அக்கா கத்திரிக்காய் 3 கிலோ போட்டுட்டுமா? தாத்தா, ஒரு பேச்சுக்கு உன்னைய அண்ணேன்னு கூப்பிட்டு உன்னைய சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா நீ திருப்பிக்கிட்டு என்னைய தங்கச்சின்னு கூப்பிட்டா பரவாயில்ல, இல்ல பாப்பான்னு கூப்பிட்டா பரவாயில்ல, நீ பாட்டுக்கு அக்கானுங்கிற. எனக்கு என்ன உன்னை விடவா வயசாச்சு? இல்லக்கா, ஒரு மரியாதை. மரியாதையெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க அக்காவுக்கு யாரும் அக்கானு கூப்பிட்டா பிடிக்காது. ஆதாம் ஏவாளுக்கு மூத்த உள்ள மாதிரி இருக்க, நீ அக்கானு கூப்பிட்டா ஏத்துக்குருவாங்க, நான் கூப்பிட்டா ஏத்துக்கிற மாட்டாங்களா? என்னடி வழி, தாத்தா உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டாரு? தாத்தா, உன் கடையில காய்கறி வாங்கணுமா வேணாமா? வாங்குங்கப்பா, அதுக்கு தானே வியாபாரம் பண்றேன். அப்பனா கஸ்டமர் எப்படி பிக்கப் பண்றதுன்னு கத்துக்கிறங்க. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வருமானம் வராது. சரிங்கக்கா, இனிமே கத்துக்கிறேன். கத்திரிக்காய் எத்தனை கிலோ போட? அக்கா, இந்த கிளடன்ட்ட வாங்கின கத்திரிக்காய் அப்புறம் தூக்கி போட்டுட்டு வா, நம்ம போய் பக்கத்து கடையில வாங்கிக்கிறோம். என்ன ஒரு திமிரு! அக்கா இப்ப என்னக்கா மரியாதை இல்லாம பேசிவிட்டேன், ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு போறீங்க? 40 வயசு சண்டை எங்க அக்காவை அக்கானு கூப்பிட்டா சரின்னு சொல்லிக்கிறலாம். 20 வயசு புள்ள என்னைய போய் அக்கானு கூப்பிடுற, இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? இனிமே உன் கடையில காய்கறி வாங்க முடியாது, காய்கறி கேன்சல். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதியப்பா, எனக்கும் வயசு ரொம்ப கம்மி தான், பித்த நர, அதான் சீக்கிரம் நினைச்சு போச்சு. இல்லைன்னா எம்சிஆர் கணக்கா சக்கச்சக்கான்னு இருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆரை சொல்லும் போதே தெரியுதியா, நீ ஆதாமியாவாளுக்கு மூத்த உள்ள மாதிரி இருக்கியா இல்ல நான் மூத்த உள்ள மாதிரி இருக்கனா? நாங்கெல்லாம் ட்ரெண்டிங் கேர்ள்ஸ் தெரியும்ல. இனிமே வாய் துருக்கா பேசணும்னு எதையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட கடையை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்து கடையை புக் பண்ணிட்டு போயிருவேன். ஆமா சரி விடுங்கக்கா. இன்னும் மறுபடியும் அக்காவா? ஐயோ சரி வாங்க, கத்திரிக்காய் எத்தனை கிலோன்னு சொல்லுங்க. 3 கிலோ போடுங்க தாத்தா. சரிப்பா. வெங்காயம் தக்காளி எல்லாம்? தக்காளி 5 கிலோ, பெரிய வெங்காயம் 5 கிலோ. சரிப்பா, போட்டுருவோம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி இறக்க குணம் கொஞ்சாயி. வேலைக்காரி லட்சுமிக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. இல்ல எப்ப பார்த்தாலும் அந்த லட்சுமி கூடயே சண்டை போட்டு வச்சிருக்க. அவ வேலைக்காரி தானே, நீ அப்படியா? வேலைக்காரி தானே வாயில தான் சொல்ற, ஆனா என்னை விட அவளுக்கு தான் எல்லா இடத்துலயும் முன்னுரிமை கொடுத்து வச்சிருக்க. இன்னைக்கு அவ வெளியில போயிட்டான்னு நம்ம உட்காந்து காய் வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாரோட வேலை? அவளோட வேலை தானே. வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து வெளியில போய் காய் வாங்கிட்டு வந்து நம்ம சொன்னதை செஞ்சு கொடுக்கணும், அதுதான் வேலைக்காரி. ஆனா இந்த வீட்டுல எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குதுடி குஞ்சாயி. எனக்கு என்னமோ இது சரியா படல. அப்படி இல்ல லைலா, வேலைக்காரவங்களோட சிச்சுவேஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும்ல. அவங்களும் பாவம் தானே. எனக்கெல்லாம் பட்டாதாண்டி குஞ்சாயி புரியும். முந்தானியில முடிஞ்சு டவரா செட்ல இருந்து டம்ளர்ல இருந்து வெள்ளி பாத்திரம் அத்தனையும் ஆட்டையை போட்டுட்டு போய் எத்தனை குடும்பம் கோடீஸ்வரலா இருக்கு தெரியுமா? வேலைக்காரியெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அது அதுக்கு மதிப்பு. சும்மா பூனையை குடுப்பாட்டி யானை கூட விட்டு, யானையை குடுப்பாட்டி பூனை கூட விட்டு அதெல்லாம் சரியா வருமா? எது கூட முடிச்சு போட்டுட்டு இருக்கான். விடு, டென்ஷன் ஆகாத. ஒரு நாள் நடந்து வந்து காய் வாங்கிட்டு வரனால ஒன்னும் ஆயிடாது. லைலா, என்னாச்சு லைலா? இவ்வளவு ஷாக்கா இருக்க? லைலா அங்க பாருடி குஞ்சாயி, எம்புட்டு காய் வாங்கி மூட்டையா கட்டி வச்சிருக்காளுக பாரு. யாரு? மொத்தம் எம்புட்டியாச்சு? 1012 ரூபா ஆச்சுமா. ஐயா பார்த்து கொஞ்சம் விலையை சொல்லுங்க, ரெகுலரா உங்க கடையில தானே வாங்குறேன். சரிம்மா, ஒரு 12 ரூபாயை குறைச்சிக்கிட்டு 1000 ரூபாய் ரவுண்டா கொடுங்க. அடேங்கப்பா, தாத்தா எம்பூட்டு காசை குறைச்சு சொல்லிவிட்டாரு. யோ தாத்தா, இதை பூரா பக்கத்து கடையில போய் பில்லு போட்டு முறையான முறையில காசு வாங்கிட்டு வந்தோம்னா 800 ரூபா இல்ல 500 ரூபா கூட தகாது. 1012 ரூபா பில்ல போட்டு உங்க 12 ரூபாயை குறைக்கிறாங்களாம்ல. ரவுண்டா 800 ரூபா போட்டுக்க. இல்லப்பா, எல்லாத்துக்கும் சரியான விலை தான். அம்புட்டும் தோட்டத்து காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இம்புட்டு விலை வரும்பா. சரி இந்தாங்க, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 100 ரூபாயை குறைச்சிருக்கேன். 900 ரூபா வச்சுக்கிறேங்க.
என்ன உள்ளேல சரி கொடுங்க. ஆனா அடுத்த முறை வேற எங்கேயும் போயிடாதீங்க, நம்ம கடைக்குத்தான் வரணும். அது உங்க கையில தான் இருக்கு. வாங்கய்யா, எப்போதும் போல ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டுருங்க. சரிப்பா சரிப்பா. என்ன ஜில்லு, ஹாப்பி தானே? ஹாப்பி ஜில்லு பேபி. முதன்னு சந்தோஷமா வரவேற்க வேண்டிய இந்த குடும்பம் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி வரவேற்றுருச்சு. அதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஜில்லு. அதனாலதான் சின்னதா உனக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாட்டியா? என்ன ஜில்லு பேபி, என்ன பார்ட்டி? வெயிட் பண்ணு ஜில்லு, எனக்குள்ள உட்காரு, நான் வந்துடுறேன். ஜில்லு பேபி எங்க போறீங்க? வெயிட் பண்ணு. ஹலோ, எங்க போறாரு இவரு? வீட்டுக்குள்ள வந்த நேரம் தான் சரியில்லை. ஆனா இனிமே நமக்கு எல்லாம் நல்ல காலம்தான். ஜில்லு, ஜில்லு பேபி, கைக்கு பின்னாடி என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, வெயிட் பண்ணு. சொல்லுங்க ஜில்லு பேபி. பீரா? ஆமாமா, உனக்கு பிடிச்ச ஜிஞ்சர் சாம்பியன். ஓ மை காட், தேங்க் யூ ஜில்லு பேபி. 2 நாளா சரக்கடிக்காம தூக்கமே இல்ல. இன்னைக்கு தான் நிம்மதியா குடிச்சிட்டு நல்லா தூங்க போறேன். இந்த வீட்ல உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. உன் வீட்ல மாதிரி நீ பயந்துகிட்டெல்லாம் இருக்க வேணாம். இங்க ஜாலியா சந்தோஷமா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். ஓகேவா? உங்க அப்பா? அந்த கிளற இனிமே வரமாட்டான் ஜில்லு, ஃப்ரீயா விடு. இனிமே நம்ம ராஜ்யம் தான். ஓ மை காட், தேங்க் யூ ஜில்லு பேபி, ரொம்ப ஹாப்பி. ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், இந்த ஃப்ளேவரை ஃபீல் பண்ணி எவ்வளவு நல்லாச்சு. என்ஜாய் பண்ணு ஜில்லு பேபி. மாதவா, மாதவா, மாதவா. அடி குஞ்சாயி, அந்த நாட்டாம கிழவைக்கும் மயனுக்கும் சண்டை வந்து அவன் ஆஸ்பத்திரியில போய் கிடக்கானான். அது கூட தெரியாம இவளுக கடையில வந்து எப்படி பேரம் பேசி காய் வாங்கிட்டு இருக்காளுக பத்தியா? அந்த அளவுக்கு சின்சியரா உழைக்கிறாளுகடி. உனக்கு புரியுதா? புரியுது லைலா, நல்ல புரியுது. அந்த அன்னைக்கு இவளுங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. எந்த சூழ்நிலையிலையும் வியாபாரம் கிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்றாளுங்க. அதனாலதான் அங்க 2 பேரும் இங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்து வேலை பார்க்கறாளுங்க. எவ்வளவு தெளிவா இருக்காளுங்க பாத்தியா? குடும்பத்துல என்ன நடந்தாலும் வேலையில கண்ணா இருக்கணுமேனு அங்கிட்டும் இங்கிட்டும் பிரிஞ்சு பிளான் பண்ணி வேலை பார்க்கறாளுகளே. இவளுக சொன்ன சவால்ல இவளுக ஜெயிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? என்ன லைலா சொல்ற? நானும் வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே தாண்டி இருக்கேன். நீ எந்த பிளானும் போட்டது மாதிரி தெரியல. கிட்ட சொல்லிடு லைலா, எல்லாத்துக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் கொடு. ஏய் லைலா, சௌமியாக்கா, என்ன மார்க்கெட் பக்கம்? நாங்க மார்க்கெட்டுக்கு வரதெல்லாம் சாதாரண விஷயம்தான். நீ மார்க்கெட் வந்திருக்கியே, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்குற. ஐயோ சௌமியாக்கா, எப்போதும் உங்களுக்கு கிண்டல் தானா? சும்மா தான், வேலைக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சார் எப்படி இருக்காரு? நீங்க முன்னாடி கொஞ்சம் மறந்துட்டேன். சௌமியாக்கா, அன்னைக்கு நாத்துனா ஷோரூம் ஓப்பனிங் கூட போனோமே, உங்க வீட்டுக்காரோட ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, ஞாபகம் இருக்கு. சாரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஏதோ போயிட்டு இருக்கு. ஓகே. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, போக போக பிக்கப் ஆயிடும். டோன்ட் ஃபீல். அந்த நம்பிக்கையில தான் எங்க பொழப்பு ஓடிட்டு இருக்கு. லிஸ்ட்ல உள்ள ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு. விட்டு போன சரக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி அக்காக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுரு. அப்புறம் அதுக்கு வேற ஏன் நீங்க இதெல்லாம் சொன்னாதான் வாங்குவீங்களா, உங்களுக்கா வாங்க தெரியாதான்னு கத்தும். ஆமாடி, அதுவும் கரெக்டு தான். ஒரு வார்த்தை நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுறேன். சும்மாவே அக்கா நம்மள வஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் சரியா இருக்கணும் முடி. இனிமே எல்லாரும் சேர்ந்து உழைச்சாதான் முன்னேற முடியும். சரி சரி ஃபோன் அடி. அக்கா அரிசி ஊற போட்டிருக்கேன், இட்லிக்கு மாவாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மாவாட்டிக்கிட்டு இருந்தாலும் இருக்கும். ANNKI. அன்னைக்கிளி இந்த இருக்குடி, ஒரு நிமிஷம். ஹலோ அன்னைக்கிளிக்கா, அன்னைக்கிளிக்கா கேக்குதா? ஹலோ அன்னைக்கிளிக்கா. என்ன அன்னைக்கிளிக்கான்னு கேளு. அது மாவாட்டுற சத்தத்துல ஒன்னும் கேட்டு தொலையாது, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கான். இல்லடி, ரிங்கு போகுது, எடுக்கவே மாட்டேங்குது. எங்கேயும் வெளியில போயிருச்சோ? கழுத கட்டா குட்டிச்சோறு போனை போட்டுட்டு எங்கேயோ போகுது. எதையாவது நோண்டி விட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டு திரியும் பாரு. ஐயா, இதோட பெரிய 7:30 போச்சு. சரி வா, இருக்கிறத கொண்டுட்டு போவோம். ஆமாடி, சரி வா கிளம்புவோம். போற வழியில தலையை சுத்துது, ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வடையை தின்னுட்டு போமா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சரி சரி வாடி, எப்ப பார்த்தாலும் நீனே தான் திங்கிறது மாதிரி காட்டணுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா? நாங்களாம் திங்க மாட்டோமா? வா போய் சாப்பிடுவான். அப்புறம் அரைச்சான் வயிற்றுக்கு தானே இப்படி தர உழைச்சி கஷ்டப்படுறேன்.
பாருக்கா, நீ கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால மட்டும்தான் வர்றேன். இல்லைன்னா எனக்கு டீ பச்சிலாம் திங்கணும்னு ஒன்றும் ஐடியா இல்லை பார்த்துக்க. வாடி கிறுக்கி, வா போவோம் வா. அடேங்கப்பா, காய்கறி சந்தையவே வாங்கிட்டு நிக்கிறாளுங்க. இவ்வளவு மூட்டை வச்சுட்டு நிக்கிறாளுங்க. அவ்வளவு வியாபாரம் போகுதா? ஆட நீங்க ஒண்ணுக்கா, இப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு மட்டும் அவளுங்க பண்றது இல்ல. கல்யாணம், காட்சி, காது குத்து, விசேஷம்னு சின்ன சின்னதா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த ஆர்டருக்கும் எடுத்து கொடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. எங்க அம்மா கிட்ட அந்த தைரியத்துல தான் அந்த அன்னைக்கிளி சவால் விட்டுருக்காக்கா. எங்க வீட்டை விட பெரிய வீடா கட்டி ஒரு செங்கல் மேலே எழுப்பி கட்டி காட்டுவாளாம். அந்த அளவுக்கு நான் 6 மாசத்துல பண்றேன்னு சவால் விட்டுருக்கா. அதுக்கான வெறித்தனமான உழைப்பு தான் இந்த காய்கறி. நீ எல்லாம் இருந்துமா இவளுகளை இப்படி வளர விட்டுட்டு இருக்க? ஏன் குஷ்பு மேடம், உங்களுக்கெல்லாம் கூட அவ மேல பகை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க உங்களோட இதை யூஸ் பண்ணி கூடவா அவளை எதுவும் பண்ண முடியல? அந்த அன்னைக்கிளியை அடக்கி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்னா அவளை வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அதனாலதான் முடிச்சுட்டு நிக்கிறோம். நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட பணபலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. லைலா கிட்ட துணிச்சலும் இருக்கு, திறமையும் இருக்கு. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் சும்மா இருக்கணும்? இதை வச்சு நீங்க ஒன்று பிளான் பண்ணலாமே. என்னக்கா பண்றது? என்னன்னு சொல்லுங்க. அட சூப்பர்க்கா, எங்களுக்கு இது தோணவே இல்லை பாருங்களேன். வாவ், வெரி குட் ஐடியா. எனக்கு இது கொஞ்சம் கூட தோணல. அதுக்கெல்லாம் ஒரு கிரிமினல் மூளை வேணாமா? இட்ஸ் ஓகே. அதான் இப்போ ஐடியா கிடைச்சிருச்சுல்ல, இதுக்கு மேலேயே ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சூப்பர்க்கா. வேலைக்காரியை திட்டிக்கிட்டே வந்தேன் இப்படி காய்கறி வாங்க விட்டுட்டாலேன்னு. ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த வேலைக்காரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்க்கா. இட்ஸ் ஓகே லைலா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு ட்ரீட் வைக்கணும். ஒற்றுமொத்தமா ஒரே நாள் அந்த அன்னைக்கிளி அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ட்ரீட் இல்லாமலா? கண்டிப்பா உண்டு. டோன்ட் வரி, ஒரு நாள் சிறப்பாக செஞ்சிடலாம். சரி ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் பாய் லைலா, போயிட்டு வரேன். சரிங்க சௌமியாக்கா. இனிமே யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொன்னீங்க. யாரோ சவுண்ட் கேக்குது. யாருன்னு தெரியலையே. மாதவா, ஜில்லி எவ்வளோ கிளவிதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு வா, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே பேபி. மாதவா, நான் தான் பங்கசாத்தா. ஓ நீயா? வாங்கத்தா, வாங்க வாங்க. அப்பங்காரரோட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கையில எட்டி பார்த்தேன். புள்ள நல்ல முகம் தெரியல. அதே நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். புள்ள நல்ல மூக்கு முழியுமா லட்சணமா இருக்க. அந்த மாடனும் தான் இருக்காளே, கருப்பா கட்டையா ஒரு மாதிரி அசிங்கமா இருப்பா. உனக்கு அவ ஏத்த சோடியே கிடையாது. இந்த புள்ளதான் நல்ல அழகா சிரிச்ச முகமா ஒல்லி பிள்ளையா அழகு வத்த உள்ளையா இருக்கு. என்ன கலரு? சுண்டி விட்டா ரத்த வர அளவுக்கு இம்புட்டு கலரை நான் பார்த்ததே இல்லையே. தேங்க்ஸ் பாட்டி. அதவ மனசார சொல்றேன், உனக்கு ஏத்த சோடி இததான். இவளை நீ முன்னாடியே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தா இப்படி எல்லாம் நீ சீப்படணும்னு உனக்கு தலையில எழுதி இருக்குமா? என்னத்தா பண்றது? எல்லாம் என் தலையெழுத்துன்னு போக வேண்டியதான். தேடி பிடிச்சி கட்டி வைக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ராட்சசிய என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாளே. கேள்விப்பட்டேன். என் மயங்காரனோடையும் சேர்ந்துல சுத்திக்கிட்டு திரியிறாளா? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? சீ போ, பொம்பளைய பரு பொம்பளைய. இவெல்லாம் இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு தொங்கிடலாம். இவெல்லாம் எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கா? உண்மைதான் போட்டி, இவளை மாதிரி பொம்பளை எல்லாம் எதுக்கு இருக்காளுகன்னே தெரியல. ஜில்லி பேபி விடுங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு அவங்கள பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? உண்மைதான் ஜில்லு, இனிமே அவளை பத்தி பேசுறதுன்னு நினைக்கவே கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். இனிமே இதுக்கு நான் அவளை பத்தி பேசணும். நம்ம லைஃபை நம்ம வாழுவோம். மொப்பங்காரரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களாண்டா மாதவா, உனக்கு தெரியுமா? அந்த ஆளை கொண்டு போய் எங்கே சேர்த்தா எனக்கு என்ன? அந்த ஆளை இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் ஆகல, இல்லாம போனாலும் எனக்கு எந்த பிரயோஜனமுக்கும் ஆக போறதில்ல. அவனை பத்தி என்னட்ட எதுக்கு பேசுறீங்க? இனிமே அந்த பொம்பளை, அந்த ஆளு, அவங்க யாரை பத்தி என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்க. அப்படி பேசுறவங்களா இருந்தா என்கிட்ட பேசாதீங்க. ஐயா மாதவ, நான் அதை பத்தி பேச வரலடா, சும்மா சொல்றதுக்காண்டி வந்தேன். நாளைக்கு ஒன்னாலதான் அப்படிங்கிறது மாதிரி வந்துடக்கூடாதுல்ல. முன்னெச்சரிக்கையா நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க, அதுக்காக சொன்னேன். அந்த ஆளாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்னோட எத்தனை வருஷ கெரியர் க்ளோஸ் பண்ணிட்டான் அந்த ஆளு. ஒரு நல்ல வேலைக்கு போக விடாம, ஒரு நல்ல லைஃபை வாழ விடாம, சே நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சரி அதெல்லாம் விடு, முதல்ல கூட்டிட்டு வந்த பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுத்தீல? பாலும் பழமுமா? அது எதுக்கு?
என்ன மாதவ இலவட்ட பை மாதிரி பேசுறியன்னு முதன்னு கல்யாணம் முடிச்சு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரையில இதே வீட்டில் வச்சு தானே உனக்கு பாலும் பழம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு நீ அந்த முறையெல்லாம் செய்ய வேணாமா? இல்ல பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அவ கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுக்குவா. நான் கூல் ட்ரிங்க் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு முதன்னு வீட்டுக்கு வர்றவங்க பாலும் பழமும் சாப்பிடணும். அதுதான் உலக வழக்கம். இது தெரியாதா உனக்கு? நாங்க இன்னும் கல்யாணம் முறைப்படி பண்ணலையே, இனிமே தான் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்லை பேபி, தாலி கட்டினாதான் நான் உங்களுக்கு வைஃபா, இல்லைன்னா இல்லையா? ஐயோ அப்படி இல்லை ஜில்லு, நமக்கு தான் ஜூஸ் ரெடியா இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பாட்டி தான் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, முதன்னு பாலும் பழமும் தான் கொடுக்கணும்னு அவளுக்கு கொடுத்துருப்பீங்கல்ல, அப்போ எனக்கும் கொடுங்க. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் பாலும் பழமும் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சுக்கலாம். இந்த தங்கச்சி தான் சரியா சொல்லுது. செத்த இருங்க, உங்களுக்கு நானே போய் பழத்தை உரிச்சு பாலில் ஓட்டு கொண்டுட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இல்ல அது வந்து அட இரு மதவ, நொம்மா இருந்து உனக்கு செய்யாதத தாய்க்கு தாயா நான் இருந்து செய்கிறேன். யார் செஞ்சா என்ன, நானும் உனக்கு ஒரு அம்மாதேன். என்னைக்கு அந்த சுப்பிரமணிக்கு நீ எதிரி ஆயிட்டியோ அன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் ஒரு கட்சி. ஓ சரி சரிங்க தா. அழகுவட்ட தங்கம், மகாலட்சுமி மாதிரி இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இரு அத்தா போய் உனக்கு பாலும் பழமா எடுத்துட்டு வரேன். சரிங்க பாட்டி. அழகுன்னு அழகு இதுல அழகு, செரிச்ச மூஞ்சி, வட்ட முகம், உருண்ட கண்ணுன்னு எம்புட்ட அமுசம். அவள் இந்த இருக்காளே குரங்காட்டமா. பேபி, இந்த பாட்டி ரொம்ப ஸ்வீட் இல்ல? ஆமா ஆமா ஜில்லு, ரொம்ப நல்ல பாட்டி. ஏலே டவுசரு, எத்தனை பஞ்சாயத்தில் என்னைய நிப்பாட்டி வச்சு அசிங்கப்படுத்தியிருப்ப. என் மயன் கூட சேர்ந்து எனக்கே எதிர்ச்சாட்சி சொல்ல வச்சிருப்ப. ஏன் இப்போ கூட இந்த நகை விஷயத்தில் கோயில் நகையை நான் தான் திருடணும்னு என்னென்ன பேச்சு பேசினேன். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் இனிமே பதில் சொல்லியே ஆகணும்ல. உன் குடும்பத்துக்குள்ளே நான் மெல்ல மெல்ல நுழைஞ்சிட்டேன். ஆட்டம் இனிமே தலை சூடு பிடிக்க போகுது. உன் நிலைமை என்னன்னு நானும் பார்க்க தலை போகிறேன். உன்னையும் உன் பொண்டாட்டியவும் என்ன நிலைமைக்கு ஆளாக்கி உன் குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு வந்து வீதியில் விட போறோம்னு பாருல. அம்மா மீனாட்சி தாயே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் புருஷன் கூட பூவோட பொட்டோட சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்படி ஒரு மாமனார் மாமியார் எனக்கு கிடைச்சிட்டு, ஆனால் அவங்கள இப்படி கூடிய சீக்கிரமே என்கிட்ட இருந்து பிரிக்கவும் பார்க்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு வாழ்க்கை தான் சரியில்லை, வந்தவன் தான் சரியில்லை. ஆனால் எனக்கு கிடைச்ச மாமனார் மாமியார் நான் பெத்த தாய் தகப்பனா கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதையும் எனக்கு கொடுக்க விடாம இப்படி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணினேன்னு என்னை இப்படி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்து நிர்கதியாக விட்டுருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தனை விரும்பினேன், அது எந்த பொண்ணுமே செஞ்சதில்லையா? எந்த பொண்ணோட வாழ்க்கையிலையுமே அது நடந்ததில்லையா? என் வாழ்க்கையில் மட்டும்தான் புதுசாக நடந்திருக்கா. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன்தான் எல்லாமேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்காகவே தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? அந்த ஆளை பற்றியோ அந்த ஆளு கூட நான் சேரணும்னோ சேர்ந்து வாழணும்னு நான் யோசிக்க கூட இல்லை. என் பிள்ளைக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னை நம்பி வந்த என் மாமியாரை பார்த்துக்கிறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காகத்தானே இந்த உயிரை வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். ஆனாலும் ஏன் தாயை என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்காக இருக்கிறவங்க எல்லாரையும் ஏன் இப்படி ஒரு உயிர் பலி வாங்குற? மருமகளை மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தப்பா? இல்லை இப்பேற்பட்ட மாமியார் மாமனார் நம்ம காலம் முழுக்க நல்லபடியா வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சது ஏன் தப்பா? எனக்காக பிள்ளையா வந்து பிறந்து இந்த வயசுலயே அப்பாங்கிற பாசம் இல்லாம கண்ட கருமத்தையும் பார்த்து அழுது வடிச்சிட்டு இருக்கானே, ஆனா அவன் மேல தப்பா? யார் மேல தப்புமா? யார் மேல தப்பு? நீயே சொல்லு. என்னால் முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாழ்க்கை முழுக்க போராட்டம்னா எப்படிம்மா? பொண்ணா பிறந்தா போராடித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தா நான் எங்கேம்மா போவேன்? நான் எங்கே போவேன்? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு தாயே. என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட்டுறக்கூடாது. அதுக்கு நீ என்ன கைவிட்டுறாதம்மா. எங்கள் அத்தை எப்போதும் பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டா கூட நான் பூவோடையும் பொட்டோடையும் சாகிறது தான் என் கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகராசி இன்னைக்கு அவங்க புருஷனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு இருக்காங்க. என்னால முடியலம்மா. என் மாமாவை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. மாடுனே அம்மாடி அன்னைக்கிலேக்கா அழுகாத மாடுனே, அழுகாத மக்கா. முடியலக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத மாடுன்னு ஐயாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ தைரியமா இரு. நீ தைரியமா இருந்தா தான் ஆத்தாவுக்கு தைரியம் சொல்ல முடியும். நீயே இப்படி கோல மனசா இருந்தா அவங்க பாவம் இல்லையா? வயசான காலத்துல அது நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கு. ஓ முகத்தை பார்த்து தான் கொஞ்சம் தைரியம் அடையணும். பார்த்துக்கலாம், சரியாயிரும். மாமா மீண்டு வந்துருவாருன்னு நீ உறக்க சொல்லு. ஆத்தா தைரியமா இருக்கும். நம்ம கொடுக்குற தைரியத்துல ஐயா எந்திரிச்சு வந்துருவாரு. அந்த நம்பிக்கை இருக்குக்கா. அதனாலதான் அந்த ஆத்தா கிட்ட வந்து எல்லாத்தையும் முறையிட்டு இருக்கேன். அந்த தெய்வத்துக்கு கண் இருந்தா உங்களை கங்கலங்க விட மாட்டா. வா மாடன, வா போவோம். மாமாவை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களக்கா. இன்னும் 2 மணி நேரம் ஆனாத்தான் என்ன விஷயம்னு சொல்லுவாங்களாம். அது வரை காத்திருக்க சொல்லியிருக்காங்க. மாமா சரியாயிருவாரு இல்லக்கா? சரி ஆயிடுவாரு. வா போவோம். போய் டாக்டர்கிட்ட கேட்போம். வா. சரிக்கா. இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது.